ஜெய் ஆண்ட்ரியா நடிப்பில் கடந்த 27ஆம் தேதி வெளியான வலியவன் திரைப்படம் முதல் 3 நாட்களில் 67.74 லட்சம் வசூல் செய்துள்ளது. பெரும்பாலான விமர்சகர்களை இந்த படம் கவராததால் இதன் வசூல் அபவ் ஆவரேஜ் தான் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட கடந்த மாதம் முழுக்க பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருந்த காக்கி சட்டை 5 வார முடிவில் 4.47 கோடி வசூல் செய்துள்ளது. இது அநேகன் படத்தின் வசூலை விட அதிகமாகும். அநேகன் 7 வார முடிவில் வசூல் செய்த தொகை 4.39 கோடியாகும். நிறைய விமர்சகர்களின் பாராட்டை பெற்ற ராஜதந்திரம் 3 வார முடிவில் 52 லட்சமும், சென்ற வாரம் முதலிடத்தில் இருந்த இவனுக்கு தண்ணீலகண்டம் 64 லட்சமும் வசூல் செய்துள்ளன. சித்தார்த்தின் எனக்குள் ஒருவன் திரைப்படம் 4 வார முடிவில் 81 லட்சம், அஜித்தின் என்னை அறிந்தால் 8 வார முடிவில் 5.99 கோடியும் வசூல் செய்துள்ளன. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிகேர் தமிழ். திஸ் இஸ் சரவணன். இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் வலியவன். ஜெய் ஆண்ட்ரியா நடிச்சிருக்கும் இந்த படத்திற்கு இசை டி இமான், இயக்கம் எங்கேயும் இப்போது போது சரவணன். இந்த படத்தோட ஒரே பாசிட்டிவ், படத்தை 2.5 மணி நேரத்தில் முடிச்சது தான். ஏன்னா அதுவே படம் 2 நாள் 3 நாள் ஓரளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. சமீபத்தில் வெளியான மேகா படத்தின் புத்தம்புது காலை பாடல் மூலம் பிரபலமானவர் சிருஷ்டி டாங்கே. அதிகமாக புதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால் ஒரு நொடியில் என்ற படத்தின் மூலம் திடீரென கவர்ச்சிக்கு மாறியுள்ளார்.